சங்கீதம் 106:13 இந்த வசனம் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் கையில் பைபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வசனத்தை பார்க்கணும். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த 40 வருஷம் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசம் வருகிற அந்த 40 ஆண்டு பிரயாண பாதையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே நம்ம வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அற்புதம் செய்தபோது முந்தின வசனத்தில் துதித்து பாடுகிறார்களாம். ஆனால் 13ஆம் வசனத்தில் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். கையில் பெண் வச்சிருப்பீங்க நம்புகிறேன், இல்லைன்னா பெண்ணை எடுத்து ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. ஆலோசனைக்கு காத்திராமல். அப்போ இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம? இப்போ ஆண்டவர் இடத்திலிருந்து ஒரு பதில் வரணும், ஒரு ஆலோசனை வரணும்னா நம்ம என்ன செய்யணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோம், போனோன்னா முடியுதா? இல்லையே, வெயிட் பண்ணுங்க. ஒரு டாக்டரை பார்க்குறோம், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க டாக்டர்ஸ், 8 மணின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியில் நீங்கள் நைட்டு பார்க்கும்போது 10:30 மணி இருக்கும். 8 மணிக்கு சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே டாக்டர் சும்மா இல்லை, அவருக்கு அதை விட ஒரு சீரியஸான சில பலவீனமானவர்கள் வந்திருப்பாங்க. அதனால் அங்கே டிலே ஆகிருக்கும். ஸோ நம்ம அதை காத்திருந்து 10 மணிக்கு பார்க்குறோம். காத்திருக்கிறோம்ல, பரீட்சை எழுதுறீங்க, ரிசல்ட்டுக்கு ஒரு தேதி வச்சுருப்பாங்க, காத்திருக்கிறீங்கல்ல, காத்திருக்கிறோம்ல. அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், கட்டாயம் நிறைவேறும் பாருங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு காத்திருக்கணும். எதற்காக காத்திருக்கணும்? வனாந்தரத்தில் அவங்க பரீட்சை பார்த்துட்டாங்க, இச்சை உள்ளவன் ஆனாங்க. ஏன்னா தேவனுடைய ஆலோசனைக்கு அவங்க காத்திருக்கலை, தேவனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை. அப்போ பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு போராட்டம், வெளிநாட்டு தமிழர்களுக்கு சொல்கிறேன், நம்ம வைண்ட் அப் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிடலாம், இனி ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடைமுறை வாழ்க்கையில் அட் ப்ரெசண்ட் சிச்சுவேஷன் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் உடனே வைண்ட் அப் பண்ணிடாதீங்க. ஒரு 2-3 வாரம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்கள், காரியம் மாறுதலாக முடிஞ்சிடும். அப்படி எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க தெரியுமா? உடனே நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு காரியம் வந்தால் உடனே டிசிஷன் எடுக்காதீங்க. கொஞ்சம் தேவ மனிதர்கள், உங்கள் போதகரோடு கூட போய் உட்கார்ந்து, கொஞ்சம் கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் ஓப்பனாக பேசுங்க. அடுத்தது உங்கள் வீட்டில் முதியவர்கள் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அப்போது அவங்கக்கிட்டேருந்து நல்ல வார்த்தைகள் வரும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அவங்க காத்திருக்காததுனால வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். கர்த்தரை பரிசோதனை பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. இதான் ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணிட்டோம், எங்கே தவறு பண்ணிட்டோம். ஊழியத்தில் பல நெருக்கங்கள் வரும்போது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பார்ப்பேன், எதனால் இது நடந்துச்சு. உடனே ஆண்டவர் உணர்த்துவார், உடனே அதுக்காக ஜெபம் பண்ணி காரியங்களை நடத்துவோம். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால நீங்கள் கவலைப்படாமல், தேவனே உம்முடைய ஆலோசனைக்கு எனக்கு, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைக்கு நான் காத்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கணும் ஆண்டவரே, ஆலோசனை கொடுக்கணும் ஆண்டவரே. இதில் முதியோரின் ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நீங்கள் வாலிபர்களுக்கு சொல்கிறேன், யங் ஜெனரேஷன் ப்ளீஸ் லிசன். நீங்கள் நினைக்கலாம் அவங்களாம் ஓல்டு பீப்புள், அவங்களுக்கெல்லாம் இது தெரியாது, ஏன் அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? எங்கள் அம்மா அவங்க படிக்கல, அவங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா
9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காரு, அவருக்கு தெரியாது. முடிவு கட்டிடாதீங்க. ஒருவேளை உங்கள் அப்பாவோட நீங்கள் வந்து எம்டெக் படிச்சிருக்கலாம், பிஹெச்டி படிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து உங்கள் அப்பா. அவங்களுக்கு உலக ஞானம் இருக்கும், உலக அறிவு இருக்கும், அதுக்கப்புறம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும், அதுக்கு எல்லாவற்றுக்கு மேலே ஜெபம் பண்ணுவாங்க. அதனால் ஓப்பனாக உன்னுடைய பிரச்சனையை சொல்லி நீ தகப்பனோடு ஷேர் பண்ணணும். அப்போ அவங்க கொடுக்குற ஆலோசனை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எந்த தாயும் எந்த தகப்பனும் உங்களுக்கு தவறான ஆலோசனை கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நாளும் தவறான ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய பெற்றோரின் ஆலோசனை ரொம்ப முக்கியம்.